ஸோ ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். கரெக்டாக 5:01 ஆகுது. நான் இப்போ தான் தூங்கிச்சு ட்ரேடாக பார்த்தேன். நேற்று நைட் கரெக்டாக 12:40 பக்கம் ட்ரேட் ரன் ஆகிட்டு விட்டுட்டேன். தூக்கம் வச்சு நான் போய் தூங்கிட்டேன். ஸோ கரெக்டாக இந்த ட்ரேட் கரெக்டாக நம்ம டிபி எடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் லாஸில் பலமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் அந்த லாஸை ஓவர் கம் பண்ணுற இப்போ தான் கொஞ்சம் நம்ம மோட்டிவேஷனுக்கு ஒரு $68 கிடச்சிருக்கு. முடியல காய்ஸ். கரெக்டாக நான் எஸ்எல் எப்போயுமே பாருங்கள், நான் கம்மியாக தான் வைப்பேன். ஸோ எஸ்எல் கம்மியாக வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஸோ நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ட்ரேட் லூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரிவிச்சுக்காது. பட் ஆனால் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் வின்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து நிறையா உங்கள் அக்கௌண்ட்டை சீக்கிரம் க்ரோ பண்ணணும். ஆனால் நீங்கள் கம்மியாக எஸ்எல் வச்சா உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் வந்து மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிற தேவையில்ல, 20 ட்ரேட் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். இப்போ லாஸ் ஆகும் உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நான் எஸ்எல் கம்மியாக வச்சு எடுப்பேன். ஸோ இங்கே ஒரு செல் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ அது அப்டேட் சொல்கிறேன். இது ஸ்ட்ராட்டஜி தெரியணும்னா நான் ஆக்சுவலாக நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள்.